இந்த மரத்துடைய பேர் நாகலிங்க மரம். நம்ம நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம், ரோட்டோரங்களில் பார்த்துருப்போம். இந்த மரத்திலேயே இருக்குது நாகலிங்க மரம். அதாவது நாகதோஷம் உள்ளவர்களுக்கு இந்த மரம் சரியான ஒரு பரிகாரமாக இருக்கும். இருக்கிறதுலே உயர்வான சாஸ்திரம் என்னென்னா விருட்ச சாஸ்திரம் தான். சகல விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதில் விருட்சத்தோட பங்கு முதன்மையானதாக இருக்குது. யாருக்கெல்லாம் நாகதோஷத்தோட பாதிப்பு இருக்கோ, உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட சேர்க்கையில் இருந்து உங்களுக்கு தோஷ அமைப்பை கொடுத்துட்ருக்கோ, அந்த நாட்களில் நீங்கள் இந்த மரத்தை போய் வழிபாடு பண்ணுறது உங்களுடைய தோஷத்தின் அளவை குறைக்கும். அதுபோக இந்த மரத்தோடைய இலையை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஊற போட்டு நாள்தோறும் குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய அந்த தோஷத்தன்மையின் வீரியம் குறையும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலைன்னு நினைக்கிறவங்க இந்த நாகலிங்க மரத்தை வழிபாடு பண்ணும் பொழுது திருமண பாக்கியம் கூடி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி.